தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல, தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிற்று. தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம், என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் பிள்ளைகள். தாயே தமிழே, தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், என் தாயை மரண படுக்கையிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே வந்தோம். பெண்ணாச்சே, தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்க? அடுத்தவன் மொழி ஆங்கிலம், எனக்கு அப்படி அறிவாகும். அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படியே அப்பனா இருப்பான். நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வலி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதான் கோட்பாடு. இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்கிறோம். இவங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் பாக்குறீங்க. நீங்க யார் தலைவரா இருக்கிறீங்க? எங்க நேரத்தில் சிவானந்தன், சிங்காரவேலர், எங்க தாத்தா சிங்காரவேலர், சிவானந்தன், எங்க அப்பா நல்லகண்ணன், இவன் தான் என் தலைவன். அப்ப அம்பேத்கர் எப்படி பாக்குறீங்க? அறிவாசானா பாக்குறோம். ஆக சிறந்த எங்க வழிகாட்டி, முன்னத்தியர், வழித்தடமா பாக்குறோம். அப்ப யார தலைவனா பாக்குறீங்க? எங்க பாட்டனார் அயோத்திதாசன், தாத்தா ரத்தமணி சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால என் தலைவன். தம்பி, பெத்தவன் தான் அப்பனா. அடுத்த நல்லா இங்கிலீஷ் பேசுறான், வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான்னா அவன் அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டணும், ஏற்க முடியாது. என்னால குள்ளமா இருக்கான் எங்க அப்பன், குட்டையா இருக்கான், கருப்பா இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெத்தவன், அவன் தான் அப்பன். அது தன்மான இல்லப்பா, ஏத்துக்க முடியாது ராஜா. அப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியா பாக்குறீங்க. அப்ப யார தலைவனா இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும். அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரை ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளர் எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையே தலைவனாக. ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்துக்கு என்று ஒரு தேச விடுதலை என்ற புனிதை கனவை கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவனானான்? எப்படியானா? என்னடா, எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா அவனுக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா? இப்ப தெரியுதா? நாங்க இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டு தான். ஜஸ்ட் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல, டீசர். தட்ஸ் ஆல். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. என்ன பண்ண தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேல கத்த முடியல. நேர கூட்டம்னா பரவாயில்ல, காலையில இருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியா கொஞ்சம் எச்சி இழைக்கும் போது எப்படியாவது ஓடு பார்க்கணும். அதனால என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம். ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனா எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம்.
வெரி சிம்பிள் திங், திஸ் இஸ் அவர் பாலிசி. ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, ஒரு குழப்பிக்கிறது, இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. புரிஞ்சுக்கணும். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஒருத்தாது நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிற தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம், கக்கு என்னை மட்டும் தனியா பார்த்தாங்க, கடிச்சு தின்னுறாங்க, கை கால அம்பது கோட்டை நர பல்லு மாதிரி வச்சுக்கிறாங்க. கருணாநிதி திருடருன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நாகரிகமா? எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னாள் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பெல்லாம் எரும மாலையே அனுப்புகிறோம். விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரன் எங்க அப்பத்தா கருவாடு வித்தல. எங்க அப்பத்தா கருவாடு வித்தா? உங்க அப்பத்தா என்ன வித்தா? என்ன வித்தா? நீ கூட இருக்காங்க அந்த மாதிரி மானங்கிட்ட மான தமிழ் மகன். நான் வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கடு நையாண்டி கேலிலாம் அநாகரி அரசியலாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில வாங்கிட்டு என்ன என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில பேச வச்சு வழக்க போட்டு ஓட்டு எடுத்து, எனவே உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு, என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை, ஐயோ அம்மா இதான் வேலை, தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்றும் இல்லை. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்க திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடான்னு, அதுல எவ்வளவு பட்டுக்குச்சு? சர்க்கரை எல்லாம் எங்க? சர்க்கரை எல்லாம் எங்க? எறும்பு தின்னுச்சு. சாக்கு எங்க? எலி தின்னுச்சு. இல்ல திருட எல்லாமே இவனா திருத்தக்க தவறா? இல்ல திருநீல யாரு? சும்மா விட்டா நம்ம அடி போவன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. பாத்துக்க, இப்பதான் தேடுறாங்களா 21ல இருந்து அவர் பேசுனது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சன. ப்ளீஸ் டு இட். இந்த போட்டு பாரு, அந்த மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளது அப்படியே போக அப்படியே வருது. பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொண்டைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது. இது நான் சொன்னது, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார். அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கொள், விழித்துக்கொள். உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா, இல்லை விலகி குறுக்க ஓடாத. ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலகி நின்று குறுக்க ஓடக்கூடாது. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு போய் இன்னொரு 2 தீபத்தை ஏத்து. அந்த தீபத்தை சின்ன 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ. அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி, அடிமைத்தனம், மத போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே,
எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்புக்குரிய எங்க ஐயாவை டி.ஆர். பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டுகள் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பி என்னை போடாத. இல்ல, ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒண்ணம் உனக்கு சிந்தனை இருந்தா என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் செலுத்தி வாக்கு செலுத்தி வெற்றி பெற்று. இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்க ஐயா டி.ஆர். பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பெரிய வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்க எல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்துட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தரும். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா படைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா வரலாற்றில் பெரும் புரட்சி. ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும் போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான், உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.